நாம் மாற்று கருத்துடையவங்கள்ட்ட பேசும் பொழுது உடன்பாடான விஷயங்கள்லேருந்து துவங்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் இடையில் அந்த உரையாடல் நெருக்கம் உண்டாகும். அவங்களுக்கும் மாற்று கருத்துடையவங்களுக்கு இடையில் எவ்வளோ உடன்பாடு செய்திகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட விஷயங்கள் அதை டச் பண்ணவே மாட்டாங்க. அப்படி டச் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏற்படுற விளைவு என்ன? ரெண்டு பேரும் எதிரிகளாகவே இருப்பாங்க. மூமின்னு சொன்னாலே பலப்படுத்தணும் தானே. நானும் இஸ்லாமிய தாவா பண்ணுறேன், நீங்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி களத்தில் நிற்கிறீங்க. அப்போ நாம் ஒருத்தர் பலப்படுத்துவதன் வழியாக இஸ்லாம் பலம் பெறணும். ஆனால் நான் முரண்பட்டது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், நான் ஒரு கட்டத்திலையும் ஒரு நெருக்கமோ ஒரு நட்போ இல்லாமல் சண்டைக்காரங்களாகவே நம்ம நீடிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை, நலவான விஷயங்களை, அந்த மாதிரியான விஷயங்களையும் டச் பண்ணி இது நல்லா இருந்துச்சு, இது சரியானது தான், இதை நானும் அக்செப்ட் பண்ணுறேன், இதை ஏற்றுக்கிறேன், இதை வரவேற்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்போ உடன்பட்ட செய்திகள் வழியாக நட்பு பலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆன் சொல்லுது, ஒத்த ஆவணும் ஆளல் பிர்ரி வத்தக்குவா வலாத்த ஆவணும் ஆளல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் பார்ப்பட்ட காரியத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிங்க, தீமைக்கு வரம்பு மீறலுக்கு பாவத்துக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்காதீங்க. அப்போ ஒருத்தர் இடத்துல ரெண்டு இருக்குது. இப்போ முழு நன்மைன்னு ஒருத்தர் சொல்லிட முடியாது, முழு தீமைன்னு ஒருத்தர் சொல்லிட முடியாது. ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உடன்படுறதுல ஒன்றுபடுங்க. நன்மை அப்படின்னு உடன்படுத்தி அதில் ஒன்றுபடுங்க. தீமைன்னு வர்றதுல விலகி நில்லுங்க. அதனால் முழுக்கவே நீங்கள் முரண்பட்ட கண்டுக்கவே செய்யாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் தப்பை பார்க்காதீங்க, ரைட்டை மட்டும் பாருங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா அது பிழையான கருத்தாக போயிடும். அந்த கருத்து நம்ம சொல்லலை என்பதை இந்த விஷயத்தின் வழியாக ஒரு விளக்கத்தை அதுக்கு நாம் முன்வைத்துக் கொள்கிறோம்.